நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை பண்ணுவோம். நம்முடைய நம்பிக்கை இயேசு. உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் என்ன நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் ஏசப்பா. உங்க குடும்பங்கள், உங்களுடைய ஜனங்கள், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க, இன்றைக்கே தந்திடுங்க. சொல்லுவோம் ஜீசஸ். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓ உம்மைத்தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கணமுமே உம்மாலே தான், ஐஸ்வர்ய கணமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நாங்க நம்பி இருக்கோம். அப்படியே ஆவியில நிரம்பி ஒரு விசுவாசத்தோடு கூட கர்த்தர் நம்ம முன்பாய் நிற்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையோடு உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு எசப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் உம்மைத்தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள்
செய்யுங்கப்பா. அப்பா உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். ஒரு அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். நாங்க உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தாப்பா நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உங்களைத்தான் இனி நம்பி இருப்போம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உங்களைத்தான் இனி நம்பி இருப்போம். அற்புதங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அதற்கு அச்சாரமாய் அபிஷேகத்தை ஊற்றி அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை தூண்டிவிடுகிற தெய்வமே, உம்மைத்தான் இன்னும் நம்பி இருப்பேன். இன்னுமா உம்மைத்தான் நாங்க நம்பி இருப்போம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உங்களைத்தான் எது நடந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், இன்னுமாய் எங்கள் ஆண்டவரையே நாங்க நம்பி இருப்போம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருப்பேன். அற்புதங்கள் கையை தட்டி ஆவியில நிரம்பி விசுவாசத்தோடு சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தாலும், வழி தெரியாத ஆண்டவரே நட்டாத்துல விட்டா மாதிரி ஒரு அனுபவம் வந்தாலும், உம்மைத்தான் நான் நம்பி இருப்பேன். எனக்கு ஒரு அற்புதங்கள் செய்யுங்கப்பா. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு செய்தியை படிக்க போகிறோம். அந்த செய்தியின் தலைப்பு தூக்கி போட வேண்டியவைகள். நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை தூக்கி போட்டணும். இது என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது, இது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது, யோசுவா 3:5 கூட வேதம் சொல்லுகிறது, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சுத்தமானால், நாம் சுத்திகரிக்கப்படுவோமானால், நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றி நடப்போமானால், நிச்சயம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில் கர்த்தர் அவைகளை நிறைவேற்றி நமக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவரை தவிர வேற யாரும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஆகவே ஸ்தோத்திரம், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நாம தான் பொறுப்பு. ஒத்துக்கிறீங்களா? ஒன்று சாத்தா, இல்லைன்னா அடுத்தது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற அவிசுவாசமாக இருக்கலாம், அல்லது தேவனை விட்டு நம்ம தூரமாக போய் இருக்கிற ஒரு நிலைமையாக இருக்கலாம், அல்லது கடமைக்காக நம்ம தேவனை தேடுகிற ஒரு பிள்ளையாக இருக்கலாம், நம்முடைய உள்ளம் தூரமாய் போயிருக்கலாம். பைபிள் சொல்கிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ தூரமாய் இருக்கிறது. ஆகவே இன்றைய
செய்திக்கு ஆதாரமாக நாம் படிக்க போகிற புஸ்தகம் யோனா புஸ்தகம். பக்கம் முடிந்த வரைக்கும் பக்கம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு அன்பு சகோதரர் வேண்டுகோளை வச்சார், நல்லது தான் பக்கத்தையும் சொன்னால் நல்லது பாஸ்டர்ன்னு சொல்லி. ஏன்னா நம்ம சில ஆண்டோடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் ஆண்டோருக்குள்ளே அவங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பக்கம் 1073 யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் வாசிக்கலாம். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். போதும். இந்த 2 வசனங்களுக்கு முன்னாடி நாம் போக வேண்டும் என்றால், நினிவே என்று ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த நினிவே பட்டணத்தின் மக்கள் பயங்கரமான பாவங்களை செய்தபடினாலே அந்த நினிவே பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க சித்தம் கொள்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். என்னவென்றால், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி யோனா என்கிற இந்த தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு, யோனாவே, நீ நினிவே பட்டணத்தின் ஜனங்களுக்கு போய் மனம் திரும்பும்படிக்கு அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கி அப்படின்னு சொல்லி யோனாவை அனுப்புகிறார். யோனாவோ தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் அவன் நினிவேவுக்கு போகிற கப்பலிலே ஏறாமல் தர்சீசுக்கு போகிற அந்த கப்பலிலே ஏறி அவன் கீழ்த்தட்டிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டானான். தேவன் சொன்னது நினிவே பட்டணத்துக்கு போகும்படிக்கு. அதுதான் தேவனுடைய விருப்பம். நினிவே பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பயங்கரமான பாவம் செய்கிறவராக இருக்கிறார்கள். அவருடைய பாவம் சமூகத்தில் வந்து எட்டிடுச்சு. ஆகவே அந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன். அதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். நீ போய் அங்கே அவர்களுடைய பாவங்களை சுட்டி காட்டி அவர்கள் மனம் திரும்பும்படி அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு சொல்லி யோனாவை தெரிந்து கொண்டார். யோனா எங்கே போயிருக்கணும்? நினிவே பட்டணத்துக்கு போயிருக்க வேண்டும். ஆனால் அதிலே அவர், அந்த மக்கள் பொல்லாத மக்கள், அந்த மக்கள் மனம் திரும்ப மாட்டார்கள், கடினமான மக்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நாம் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற பகுதியில் ஐயோ அதுங்களாம் மோசமான ஜனங்க, பொல்லாத ஜனங்க, கடினமான மக்கள், அதுங்களாம் மனம் திரும்பாது, நாய் வாழ கூட நிமித்திடலாம். இந்த பொல்லாத ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வழி நடத்த முடியாது, கூடாதுன்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. விதைப்பது நம்முடைய கடமை. ஆமென். ரட்சிப்பது கர்த்தருடைய கடமை. அப்போ ஆனா இந்த யோனா உள்ளத்தில் அந்த ஜனங்கள் மேல வெறுப்பு, அந்த ஜனங்க மனம் திரும்ப மாட்டாங்க, அந்த ஜனங்க மோசமான ஜனங்க அப்படின்னு சொல்லி இவன் நினிவேவுக்கு போகாமல் அவன் தர்சீசுக்கு போகும்படிக்கு அந்த கப்பலிலே ஏறினான். பிரயாணம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பிரயாணமாய் போகும் பொழுது கவனிங்கள், திடீரென்று கடல் கொந்தளிக்கிறது. கர்த்தர் ஒரு சூறாவளியை அனுப்புகிறார். இப்பொழுது கவனிங்கள், படகு அப்படியே பயங்கரமாய் அந்த சூறாவளியில், அந்த கடல் கொந்தளிப்பில் இப்பொழுது கவிழும்படி, உடைந்து போகும்படிக்கு பயங்கரமான ஒரு சம்பவம். எல்லாரும் அலறாங்க, ஐயோ நம்ம செத்தோம். அவங்க அதில் இருந்த எல்லா ஜனங்களும் அவங்கவுங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. இப்போ மாலுமி சொல்றாரு, அவங்கவுங்க கடவுளை நோக்கி கூப்பிடுங்க, நம்ம உயிர் பிழைப்பது கடினம். ஏன் இந்த பிரச்சனை ஏற்பட்டது? ஏன் இந்த சூறாவளி? ஏன் இந்த கடல் கொந்தளிப்பு தெரியல? ஆகவே எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை வேண்டுங்க. எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை வேண்டாங்க. அதில் பல விக்கிரக ஆராதனை செய்த மக்கள் பிரயாணம் பண்ணியிருக்க வேண்டும். எல்லாரும் அவங்க கடவுளை வேண்டும் பொழுது இவரோ நிம்மதியாக போய் தூங்கின்னு இருக்கிறாரு. யாரு? தேவ சித்தத்தை செய்யாத யோனா. தேவ சித்தத்தை செய்யாத யோனா இப்போ கீழே நிம்மதியாக தூங்கின்னு இருக்கிறாரு. மேலே ஒரே பதட்டம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கப்பல் உடைஞ்சிட போகுது அல்லது கப்பல் கவிழ்ந்துட போகுதுன்னு சொல்லி கப்பலில் இருக்கிற பாரமான அந்த காரியங்களை எல்லாம், எது வெயிட்டோ அந்த பொருளை எல்லாம் தூக்கி கடலில் போட்டுடுறாங்க. அப்படி இருந்தோம் ஆடுது.
இப்போ எல்லாரும் கடவுளை நோக்கி கும்பிடுறாங்க. இவங்க கவனிங்க, கற்பனையான கடவுள்களை கூப்பிட்டாலும் உண்மையான கடவுள் அந்த ஜபத்தை கேட்பார் இல்லையா? அவங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது, யார் நிமித்தம் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி கப்பலில் இருக்கிற எல்லாருடைய பேரையும் எழுதி சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டால் அதில் யார் பேர் விழுதுன்னு சொல்லி பார்த்தா யோனாவின் பேர் எழுதப்பட்டு அதில் யோனாவின் பேர் வந்தது. உடனே இந்த யோனாவை தேடி வராங்க. யோனாவை கேட்குறாங்க, நீ யாரு, எந்த ஜாதியா, எங்கிருந்து வருகிற, என்ன செய்தாய், ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நான் ஒரு எபிரேயன் சொல்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், என்னை ஆண்டவர் ஒரு நாட்டுக்கு போய் அங்கே ஊழியம் செய்ய சொல்லி சொன்னார், அங்கே சுவிசேஷத்தை சொல்ல சொல்லி சொன்னார். நானும் அங்கே போக விருப்பம் இல்லாதவனாய் நான் இந்த தர்சிஸுக்கு போகிற இந்த கப்பலில் நான் ஏறி பிரயாணம் பண்ண ஆரம்பித்தேன். ஆகவே என் நிமித்தம் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது, என் நிமித்தம் தான் இந்த சமுத்திரம் கொந்தளிக்கிறது, என் நிமித்தம் தான் இந்த சூறாவளி. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அவன் சொல்கிறான், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே தூக்கி போடுங்கள், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கவனிங்க, ஸ்தோத்திரம், நம்மளும் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நமக்கு கடவுள் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். அப்பா, பிள்ளை, மகன், மகள், மாமனார், மாமியார், இப்படி ஒரு குடும்பம், ஒரு பேழை. கவனிங்க, உலகம் என்ற கடலில் நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? நம்முடைய பிரயாணம் எங்கே போய் முடியணும்னு சொல்லி பார்த்தா அக்கரையில் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அக்கரை என்று சொல்லப்படுகிறது பரலோக ராஜ்யம். கவனிங்க, நம்ம பிரயாணம் பண்ணுகிற இந்த வாழ்க்கையில் டக்குன்னு கண்ணை மூடனா அடுத்த வினாடி கண்ணை திறக்கும் போது நம்ம ஜீசஸை பார்க்கணும். ஆமாம். ஆனால் இப்படி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற நம்முடைய கப்பல் என்கிற குடும்ப வாழ்க்கையில் தத்தளிப்பு உண்டாகிறதா, குழப்பங்கள் உண்டாகிறதா, சண்டை சச்சரவு வருகிறதா, பிரிவினை வருகிறதா, போராட்டங்கள் வருகிறதா? அப்போ கவனிங்க, நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கணும். ஏன் இந்த காரியம் ஆண்டவரே, என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு உணர்த்துங்க, நான் தூக்கி எறிகிறேன். உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்களும் எனக்குள்ள இருக்கக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? ஏன் இவ்வளவு தடைகள் வருகிறது? குறிப்பிட்ட ஆசீர்வாதங்கள் நான் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் தடை, ஏன் முட்டுக்கட்டை? இப்படி நம்ம ஆராயும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், மகனே, நீ எரிய வேண்டியதை எரிந்துத்தல், நீ தூக்கி போட வேண்டியதை கடல்ல தூக்கி போடு, அப்பொழுது நான் உனக்கு அற்புதம் செய்வேன். அப்பொழுது பிரச்சனைகள் இல்லாமல் உன் குடும்பம் சமாதானத்தை காணும், உன் குடும்பம் நிம்மதியாய் போகும், உன் குடும்பம் நல்ல பிரயாணத்தை நோக்கி போகும். ஆகவே நீ ஆராய்ந்து பார். தாவீது கூட அவர் ஒவ்வொரு நாளும் இப்படி ஜெபிக்கிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். நமக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் குய்ய முயான்னு கத்துவோம், எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவோம். ஏன் வருது அதை உட்காந்து ஆராய மாட்டோம். இரவெல்லாம் பிரயாசப்பட்ட ஒண்ணு அகப்படலை. ஏன்? எங்க பிரச்சனை? வலையில பிரச்சனையா? நான் நல்லா தானே உழைச்சேன், ஏன் எனக்கு கிடைக்கல? நம்மள ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என்கிட்ட விசுவாச குறைவா, என்கிட்ட ஜெப குறைவா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையா, நான் மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழறேனா, நான் கிறிஸ்தவனா அல்லது உலகத்துக்கு ஒரு வாழ்க்கையும் கிறிஸ்தவத்துக்கு ஒரு வாழ்க்கையும் வாழ்றேனா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பார்த்து கேள்வியை கேட்க வேண்டும். இந்த வேதம் சொல்லுறது போல நான் வாழறேனா? ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, எலியா
ஜனங்களை பார்த்து கோபப்பட்டு சொல்லுவார், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் பாகால் தெய்வம், பாகாலை நோக்கி போங்க. 2 நினைவுகளால குந்தி குந்தி நடக்காதீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கவனிங்க, பயங்கரமான பரிசுத்தமான இறைவன். அவர் எழுதி கொடுத்திருக்கிற வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பைபிள் உங்களை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நீங்கள். நீங்க தேவனுடைய பிள்ளைகள். இந்த வேதத்தின்படி நடந்தால் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஆனா ஏன் நன்மை இல்லை? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் அற்புதம் நடக்கல? ஏன் அடி மேல அடி? ஏன் போராட்டத்தின் மேல போராட்டம்? நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். அப்ப உணர்த்துகிற காரியத்தை உடனே உதறி தள்ள வேண்டும். எலும்பு சீயோனே எலும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. உன் வல்லமையை தரித்துக்கொள், விசுவாசத்தை தரித்துக்கொள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவா. நீ விழமாட்ட, நீ நிற்ப. தாவீதை போல நீயே சொல்லுவ, என் ஆண்டவராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் ஆண்டவராலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் சத்ருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளுக்குள்ளே நடந்தாலும் அங்கே என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். ஆகவே வேதத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொண்ட மக்களை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவர்கள் தூக்கி எறிய வேண்டியதை எறிந்தார்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள், விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள், பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள், சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள், சுக வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார்கள். வேதம் தான் நமக்கு முன்மாதிரி. வேதம் தான் நமக்கு திருஷ்டாந்தமாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதத்தில் ஒரு சில பாத்திரங்களை நாம் படிக்க போகிறோம். அந்த பாத்திரங்கள் எதை தூக்கி எறிந்தார்கள், அதன் மூலமாய் என்ன நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் என்று படித்து நாமும் நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவருக்கு எது பிடிக்காத காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி வீட்டுக்குள்ள கூட போய் உங்களை ஆராய்ஞ்சு பார்த்து, இனி இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இதை நான் தூக்கி எறிகிறேன், இதை நான் இந்த உலகத்திற்குள்ளேயே தூக்கி வீசி விடுகிறேன், நான் உமக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லி நீங்கள் உத்தமமாய் வாழும் பொழுது உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண தேவன் உதவி செய்வார். தூக்கி போட வேண்டியவைகள் முதல் காரியமாய் லூக்கா புஸ்தகத்தின் 19வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாடு புஸ்தகம் லூக்கா புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அடுத்தது படிமா. இயேசு அவனை நோக்கி, அற்புதமான ஒரு வார்த்தையை அங்கே சக்கேயுவை பார்த்து, பாவியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு சமாதானம் வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ஆசீர்வாதம் வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. முதலாவது கவனிங்க, இங்கே சக்கேயு பைபிள் ஆரம்பத்தில் அவனை அறிமுகப்படுத்தும் பொழுது அவன் ஒரு பாவி என்று அறிமுகப்படுத்துகிறது. அவன் குள்ளனா இருக்கிறான் என்று சொல்லுகிறது. அவன் அநியாயமாய் வட்டிக்கு பணம் வாங்குகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கவனிங்க, அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய ஆஸ்திக்கு சொந்தக்காரன் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இயேசு ஊழியம் செய்ய வருகிறார். அப்பொழுது சக்கேயு என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஏற்கனவே இயேசுவின் அற்புதமான காரியங்களை குறித்து கேள்விப்பட்டிருந்தபடினாலே அவன் உள்ளத்திலே
ஆவல் உண்டானது, நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அவன் முயற்சி செய்தான், முடியவில்லை. ஆனால் அருகில் இருந்த ஒரு காட்டத்தி மரத்தின் ஒவ்வொரு கிளை மேல் ஏறி இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசு அண்ணாந்து பார்த்து, சக்கேயுவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிற்கு நான் வந்து தங்க வேண்டும் அப்படி சொன்னவனே எனக்கு தெரியாது அவன் எவ்வளவு ஸ்பீடாக இறங்கியிருப்பானோ தெரியாது, ஒருவேளை குதிச்சிருப்பானோ தெரியாது. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைச்ச அண்ட சராசரங்களை உருவாக்கின கடவுளே என் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்ற அந்த மகா வாஞ்சையால அவன் ஒருவேளை குதித்திருப்பானோ தெரியாது. எப்படியோ அவன் அவன் இறங்கி ஓடி வந்து ஆண்டவரை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு போகிறான். தன் வீட்டுக்குள்ள அவன் போகும் பொழுது ஆண்டவர் காலை வைத்தவுடனே அவனுக்குள் பாவ உணர்வு வருகிறது. அப்போ அவன் சிந்தனையில் வருகிற காட்சிகள் என்ன தெரியுமா? அநியாயமாய் சம்பாதித்த சம்பாதனைகள், அநியாயமாய் வீட்டுக்குள்ள வந்த வருமானங்கள், இதெல்லாம் பார்த்த உடனே அவன் உள்ளம் உடைந்து அவன் சொல்லுகிற வார்த்தை தான், கவனிங்க 8வது வசனத்தை நாம படிச்சோம். சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், கவனிக்கணும், இந்த இடத்துல நீங்கள் முதலாவது பாயிண்டை எழுதி கொள்ளுங்கள். அவன் எதை தூக்கி எறிந்தான்? அநியாயமாய் வந்த வருமானத்தை சக்கேயு தூக்கி எறிந்தான். அவன் வீட்டிலே ரட்சிப்பு உண்டானது, அவன் வீட்டிலே சுபிட்சம் வந்தது. அவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று இயேசுவால் புகழப்பட்டான். நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரனாய் மாறினான். அல்லேலூயா, ஆமென். அப்ப யோசித்து பாருங்கள். முதலாவது கவனிங்க, அவன் பாவ உணர்வு வந்து, ஐயோ நான் சம்பாதித்து வைத்து இருக்கிற என் வீட்டில் இருக்கிற எல்லாமே அநியாயமாய் வந்தது, தேவனுக்கு பிரியமில்லாத முறையில் நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அவன் உள்ளத்திலே உடைந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அநியாயமாக சம்பாதிச்சவன், நான் ஒரு பாவி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து அதோடு விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். ஆகவே அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கையில் நீங்களும் நானும் வாழுகிற வாழ்க்கை கடவுள் போட்ட பிச்சை. ஸ்தோத்திரம். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் மாயான உலகம். என்னைக்கு கண்ணை மூடுமோ தெரியாது. 2 காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு 2 காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னுடைய மரணம், இன்னொன்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. இந்த 2ல எது நடந்தாலும் அடுத்த வினாடி நான் இயேசுவை பார்ப்பேன் என்கிற நிச்சயத்தை என்னுடைய இதயம் சாட்சியாய் கொடுக்க வேண்டும். நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால் நம்முடைய மனசாட்சியை விட கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லையே. ஆகவே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் என்று ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுடையவர்களாய் இருப்போமானால் மற்ற எல்லா மக்களை பார்க்கிறோம் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். நம்ம மனசு சொல்லும், வாழ்க்கையில் பெரிய ஆளா வரணும், பெரிய ஆளா வந்தால் தான் மதிப்பானுங்க, பணம் 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 இருந்தால் தான் இந்த உலகம் மதிக்கும். ஆகவே எப்படி ஆகல நான் பணத்தை சம்பாதிப்பேன், நாம் நித்திய ஜீவனை இழந்து விடுவோம். ஆமென். நாம நித்திய ஜீவனை இழந்து விடுவோம். இங்க அநியாயமாக சம்பாதிச்சான், அவனுக்குள்ள நிம்மதி இல்லை. ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான், அவரை குறித்து ஏராளமான காரியங்களை அறிந்த அவனுக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆகவேதான் அந்த படைத்த இறைவன் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, நம்முடைய வீட்டுக்குள்ள அல்லது நம்முடைய உள்ளத்துக்குள்ள தப்பா சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் கூட வரக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். இச்சித்து ஆகான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், கவனிங்க, தேவன் அருவருத்த, தேவன் சபித்த எரிகோவின் ஒரு சில பொருட்களை இச்சித்து அவனுடைய கூடாரத்தில் வந்து புதைத்து விட்டான். அவனுடைய வீட்டுக்குள்ள வந்து புதைச்சு வச்சிருந்தான். இஸ்ரவேல் தேசத்திற்கே தோல்வி வந்தது. ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா
மகள் மகன் இப்படி ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அதில் யாராவது ஒருவர் அநியாயமாய் தன்னுடைய வீட்டுக்கு பொருட்களையோ பணங்களையோ கொண்டு வந்தால், தேவன் விரும்பாத வழிகளிலே போய் நாம் பணம் சம்பாதித்தால், கவனியுங்கள், ஸ்தோத்திரம், அது தேவனுக்கு அருவருப்பானது. எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? ஏங்க இந்த உலகத்தில் அவன் சம்பாதிக்கிறானுங்க, இவன் சம்பாதிக்கிறானுங்க, அவன் அநியாயமா நல்லா இருக்கிறானே, நல்லா இருப்பான், அது மாதிரி தெரியும். அவன் கண்ணை மூடினா அடுத்த வினாடி ஆக்கினைக்கு போவான். ஆனால் நீங்கள நான் அப்படி அல்ல. இயேசு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆமா. ஆனா நான் அதுக்கு அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு தகுதி இல்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை கொடுக்காது. ஆகவே என் உத்தமத்தை காத்துக்கொள்வேன், என் அந்தரங்கத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வேன். ஆமென். அந்த அசுத்த பொருட்களினால, அசுத்த பணங்களினால, அநியாயமாக இருக்கிற வருமானங்களினால என் குடும்ப வாழ்க்கை, என்னுடைய உள்ளம், என்னுடைய ரட்சிப்பு கரைபடாதபடிக்கு கர்த்தருக்காய் நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன் என்று நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், கர்த்தரால் நீங்கள் புகழப்படுவீர்கள். ஆமென். இங்கே கவனிங்க, தூக்கி எறிய வேண்டியதை எறிந்தான், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். உலகத்தில் கவனிங்க, இந்த ரட்சிப்புக்கு ஈடாக எதையுமே யாராலையும் செலுத்த முடியாது. அந்த மாபெரும் ரட்சிப்பை சக்கேயு பெற்றுக்கொண்டான். காரணம், அவன் அநியாயமாய் வந்த வருமானத்தை தூக்கி எறிந்தான். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? அந்த சக்கேயு போல மனம் திரும்பும். ஒருவேளை வெளியரங்கமா இது தெரியாது, அந்த அரங்கத்தில் அடி மனசுல நான் புதைச்சி வச்சிருப்பேன், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது எனக்கும் என் மனசாட்சிக்கும் தான் தெரியும். ஆனால் அடுத்தது சாத்தானுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துவாரானால், எனக்கும் உனக்கும் ஆண்டவர் உணர்த்துவாரானால், தூக்கி எறிய வேண்டியதை எறிவோம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அடுத்த ஒரு காரியம், மார்க்கு புஸ்தகம் 50ஆம் அதிகாரம், மார்க்கு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 50வது வசனம். உடனே, அந்த பக்கம் சொல்லுமா? 65, பக்கம் 65. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இங்கே குருடனை குறித்து நமக்கு வேதம் காண்பிக்கிறது. குருடனை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவனுடைய பெயர் பர்த்திமை. அவன் கவனிங்க, கண்ணு தெரியாதவன். கண்ணு தெரியாத வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு கண்ணு தெரியலன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. லைட்டாக கண்ணு மங்கனாவே பயம் வந்தது, போய் என்ன பண்ணுறோம், நம்ம மருத்துவமனையில் கண் பரிசோதனை செய்கிறோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம், கண்ணாடி போட்டுக்கிறோம். இப்போ இந்த கண்ணை கைட்டா எனக்கு மங்களா தெரியுது. இந்த கண்ணாடி கைட்டா மங்களா தெரியுது எனக்கு. அப்போது யோசிப்பார், கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். கண் இல்லாதவங்க வாழ்க்கை எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் பீரோவில் எதே தேடிங்க, இந்த கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வீட்டு விட்டு வெளியே வரணும், அப்படியே இருளோ இருக்குது. ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறேன், எங்கே நான் மோதிட போகிறோம். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு கதவு எங்கே இருக்குது, கதவை விட்டுட்டு நான் செவத்தை தடவிங்க எடுக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வெளியே இருக்கிறாங்க. கத்துறே அந்த மொபைலில் அந்த டார்ச் அடிங்கடா அப்படின்ட்டு. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கதவை திறந்து அப்புறம் உள்ளே வரேன். அடுத்து ஒரு ஆள் இல்லையா, அது வையா இன்னொரு கதவை திறக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இச்சுக்கு போகிறேன் எதனா. ஏன்னா அங்கங்கே ஒரு பொருளை வச்சுருக்குறாங்க. அங்கங்கே இவன் கீபோர்டு வச்சுருக்கிறான், சேரை வச்சுருக்குறாங்க, அப்புறம் டேபிளை வச்சுருக்கிறான். எங்கன்னா இச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இன்ச்சாக நகர்ந்து வந்து அப்படியே கண்ணு தெரியாத குருவிடுதான் அப்படியே தடவுற மாதிரி சவுத்தை தடவி எங்கே டோரை கண்டுபிடிச்சி திறந்த உடனே வெளியே
அவங்கவுங்க டார்ச் லைட்டை வச்சுன்னு இருக்கிறாங்க, மொபைல் டார்ச் லைட்டை. யோசிச்சு பாருங்களேன், கண்ணு தெரிகிற நம்மளே ஒரு இருட்டில் விட்டுட்டு அவ்வளோதான். ஆனால் அந்த கண்ணு தெரியாதவங்கள யோசிச்சு பாருங்கள். அவங்க இந்த ட்ரெயினில் பிச்சை எடுக்கிறதெல்லாம் பார்த்தா ஐயோ ஸ்தோத்திரம், ரொம்ப அப்படியே கொள்ளலாம் ஒரு மாதிரி பசியும். கடவுளே கண்ணு தெரியும்படிக்கு எனக்கு கிருபை தந்திருக்கிறீரே. அப்போ நாம் ஆயுசு முழுக்க நன்றியா இருக்கணும் இல்லையா? கண்ணு தெரியாத ஒரு நபர் கழுத்தில் ஒரு டப்பா மாதிரி மாட்டிக்கின்னு அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுவிசேஷம் சொல்லிக்கின்னு போகிறாரு. என் பாக்கெட்டில் தடவின நான் காசு எடுத்து அவர் கடன்னு போட்டேன். போடுறாங்க, எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. ஸ்தோத்திரம். அவர் பாருங்க துவண்டு போகவில்லை, மாறாக கண்ணு தெரியலனாலும் எனக்கு மனக்கண் தெரிகிறது, அந்த மனக்கண்ணில் உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி கவனிங்க. மாம்ச கண்ணு தெரிகிறவங்க அவங்களுடைய அகக்கண் திறக்கப்பட வேண்டும் என்று சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு போகிறார் கண்ணு தெரியாதவர். ஓகே, இங்கே பர்த்திமை என்று சொல்லப்படுகிற கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் கவனிங்க, அவனுடைய ஜீவியமே பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்க்கை வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும். அது எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, அவங்க போகும்போது இந்த நாட்கள்னா கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு கொம்பு கொடுத்து பயிற்சிலாம், இன்னைக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் அரசாங்கம் என்னென்னவோ ஏற்பாடுலாம் பண்ணி அவங்க எப்படி நடக்கணும் அதெல்லாம் எழுத்துக்கெல்லாம் படிக்கிற அளவுக்கு இந்த நாள். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா மேலே ஒரு துண்டு. அந்த மேல் துண்டை பார்த்து கண்ணு தெரியற ஒரு 5-6 பேர் அப்படி ரோட்டில் அப்படி வரானா, எதுக்கு கண்ணு தெரியாத பர்த்திமை வரானா, உடனே எல்லாரும் டே கண்ணு தெரியாத வரானான்னு சொல்லி எல்லாரும் ஒதுங்கி என்ன பண்ண வடி விடணும். அப்போ அவங்க மேலே போட்டிருக்கிற அந்த வஸ்திரம் தான் அடையாளம். ஆமென். அந்த அடையாளத்தை பார்த்து கண்ணு தெரிகிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவன் கண்ணு தெரியாதவன் வரான், நம்ம மேலே இச்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகணும். இல்லைன்னா அவன் சொல்லணும் நான் குருவில் வரேன் சொல்லணும். ஆனால் அவர்களுக்கு அடையாளமாய் மேலே ஒரு வஸ்திரத்தை உடுத்தியிருந்தார்கள். ஒரு வஸ்திரம், ஒரு சால்வை மாதிரி போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது கண்ணு தெரிகிறவங்க இவன் கண்ணு தெரியாத குருடன் சொல்லி ஒதுங்கி போவார்கள். அதை தான் வசனம் சொல்கிறது 50. உடனே கவனிங்க, அங்கே இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்டோடனே இவன் கத்தறான், இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு கத்தன உடனே சீஷர்கள் அவனை அதட்டுறாங்க. அதட்டினா கூட பரவாயில்ல, இன்னும் அதிக சத்தத்தோடு கூப்பிடும் போது இயேசு நின்றார். அந்த குருடனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். 50வது வசனம் சொல்கிறது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு, இப்ப அவனுக்கு ஜீசஸை கூப்பிட்டாரா, அற்புதம் பெற்றுக்கொள்ள போகிறேன், விசுவாசம் வந்துடுச்சு. கவனிங்க, இனி எனக்கு நான் குருடை என்கிற இந்த அடையாளமாகிய இந்த வஸ்திரம் தேவையில்லை, தூக்கி எறிந்தான். கையை தட்டி புரிந்து கொண்டவர்கள் கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்குள்ள ஒரு ஃபெய்த் வந்துருச்சு. ஆண்டவர் என்னை கூப்பிட்டார். ஆமா, இனி எனக்கு இந்த குருடன் என்கிற அடையாளமான இந்த மேல் வஸ்திரம் தேவையில்லை, தூக்கி எறிந்தான். ஹல்லேலூயா. கிட்ட வரும்பொழுது அவன் அவிசுவாசமா வந்திருப்பான். என்ன ஆண்டவரே கூப்பிட்டாரு. அடுத்தது இப்போ இன்னும் சில வினாடிகளில் எனக்கு பார்வை தெரிய போகிறது அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு கூட வந்தான். ஆகவே எனக்கு அன்பான தேவச்சனமே, இது ஒரு சில அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். சில பேர் பேங்க் பேலன்ஸ் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. சேர்த்து வச்சிருக்கிற பொக்கிஷங்கள் மேல, நிலங்களின் மேல, வீடு வாசல்கள் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. இதுதான் என்னை நடத்த போவது, இதுதான் என்னை காப்பாற்ற போவது. கர்த்தர் சொல்றாரு, மாயை, எல்லாமே மாயை. வானத்தின் கீழே பூமியின் மேல நீ சேர்த்து வச்சிருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் மாயை. அல்லேலூயா. இப்போ பல கோடிகளுக்கு அதிபதினு வச்சுங்க, என்ன ஒரு 1000 கோடிக்கு அதிபதி. குணமாக்க முடியாத ஒரு வியாதி வந்துச்சுன்னா அந்த கோடிகள்லாம் வேஸ்ட். ஆமென். அப்போ என்னுடைய அடையாளமாய் கோடிகள் இருக்கக்கூடாது, என்னுடைய அடையாளமாய் நிலபலங்கள் இருக்கக்கூடாது, என்னுடைய அடையாளமாய் இந்த மனுஷன் என்ன காப்பாற்றுவான், இந்த அம்மா என்ன காப்பாற்றுவாங்க, இந்த அப்பா என்ன காப்பாற்றுவாங்க. இல்ல, என்னுடைய அடையாளம் படைத்தவரே என்னுடைய அடையாளம். அவர் என்னை நடத்துவார். இப்ப ஒண்ணு மேல கூட பரவாயில்லை, என் நம்பிக்கை அவரே. என்னை கொன்று போட்டாலே என் நம்பிக்கை அவர் மேல் இருக்கும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்.
நான் தாட்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அணையில் கொண்டு போய் விடுகிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியான பாதைகளில் என்னை நடத்துவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆனா இப்ப நிறைய கிறிஸ்தவர்கள் கவனிங்க, பொக்கிஷங்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், பணங்களின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மாசமான எனக்கு 2 லட்சம் வருமானம் வருது, 50,000 பென்ஷன் வருது. இல்ல அன்பானவர்களே, அது எல்லாமே மாய, அது எல்லாமே குப்பை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பவுலை பாருங்க. பவுல் பெரிய கோடீஸ்வரன், பெரிய பட்டம் படித்த அறிஞர். ஆனா அவர் சொல்லுகிறார், என் மெய்யான இறைவனாகிய தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தில் எதெல்லாம் எனக்கு லாபமோ அதெல்லாம் நான் குப்பையும் நஷ்டமாய் கருதுகிறேன். ஆமென். சொல்ற, இதெல்லாம் எனக்கு குப்பை, இதெல்லாம் எனக்கு நஷ்டம். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப நீங்க பொக்கிஷங்களை சார்ந்து கொள்ளாதீங்க, சரிங்களா? பணம் என நடத்தும், நான் சேர்த்து வாங்கி வைத்திருக்கிறேன். இங்க யாரும் அப்படி இல்லை, பொதுவா சொல்றேன். நகை நட்டுகள் என்கிட்ட 100 சவரம் இருக்குது, அது என்ன நடத்தும்? நம்பாதீங்க, எல்லாமே கைவிட்டணும். ஆனால் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஏங்க, பெத்த பிள்ளைங்களே கைவிட்டு போற காலம் இது. ஆமென். அப்படிப்பட்ட கவனிங்க, காலமாயிருக்கிற இந்த யுகத்தில் வாழ்ந்த ஒரு குருடன் இயேசு அழைக்கிறார் என்று சொன்ன உடனே தன்னுடைய அடையாளமாகிய குருடன் என்கிற அந்த அடையாளமாகிய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான், போனான். கர்த்தர் கேட்கிறேன், நான் என்ன செய்யணும் உனக்கு? நான் பார்வை அடைய வேண்டும். கர்த்தர் தொட்டா அவன் பார்வை அடைந்தான். ஹல்லேலூயா. மனிதனை சார்ந்திராதீர்கள், மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் குதிரைகளையும் சிலர் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். பரிசுத்தவான் சொல்றார், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. என் சர்ச்சு பெரிய சர்ச்சு, மேன்மை பாராட்ட கூடாது. எனக்கு 5000 ஆத்துமாக்கள் வருகிறார்கள், மேன்மை பாராட்ட கூடாது. எல்லாமே கிருபை. நாம நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அப்படி இரக்கங்களுக்கு இல்லை. ஆகவே ஸ்தோத்திரம். அந்த குருடனுடைய அடையாளமாக மேல் வஸ்திரம் இருந்தது. இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய அடையாளமாக பணம் இருக்கிறது, ஆஸ்திகள் இருக்கிறது. சில பெரிய மனுஷங்க, எனக்கு அந்த தலைவரை தெரியும், எனக்கு இந்த எம்எல்ஏவை தெரியும், எனக்கு இந்த அமைச்சரை தெரியும், எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க அம்மா யார் தெரியுமா, என் அண்ணன் பெரிய இன்ஜினியர், என் அண்ணன் லார்டு லபுகுதாஸ், இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? நம்பாத. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரே பெரியவர், கர்த்தரே பெரியவர். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3வது காரியம், ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். கவனிங்க, இங்க 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இங்கே நகோமி என்று சொல்லப்படுகிற அந்த நகோமிக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க. 2 ஆம்பளை பிள்ளைகளுக்கும் மோவாப் தேசத்தில் பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த 2 பிள்ளைகளும் செத்து போய், கவனிங்க, இப்போ அந்த 2 பெண் பிள்ளைகளும் விதவைகளாய் மாறிட்டாங்க. இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு போக பிரயாணப்பட்டு முடிவெடுத்து நகோமி, இப்போ கவனிங்க, நகோமி புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைகள் இப்படி தான் சொந்த நாட்டை விட்டு மோவாப் என்று சொல்லப்படுகிற தேவன் அருவருக்கிற தேசத்துக்கு போயிட்டாங்க. அதுவே தப்பு. அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னா, தனக்கு சொந்த இனத்திலே, தன்னுடைய தேசத்தில் இனத்தில் பெண் பார்க்காம அந்நிய தேசத்து பெண் பிள்ளைகளே கட்டி வச்சிட்டாங்க. அவங்க தான் ரூத்து, ஓர்பால். இந்த சூழ்நிலையில் இப்போ 3 விதவைகள். இப்போ நகோமி முடிவெடுக்கிறா, அம்மா நான் என் சொந்த நாட்டுக்கே போகிறேன்,
நீங்கள் உங்கள் வயசு சின்ன வயசு, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போங்க. உங்கள் அப்பா அம்மா எந்த மாப்பிள்ளையை பார்த்து வைக்கிறாரோ அவரை கல்யாணம் பண்ணிக்கின்னு சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னோன்னே அதில் ஒருத்தி ஒத்துக்கின்னு போயிடுறா. அவள் பேர் ஒருபால். ஆனால் ரூத்தோ சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு விட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் விசுவாசிகளாகிய நமக்கு இருக்கிற ஒரு அன்பின் உறவு. நகோமிக்கும் ரூத்துக்கும் இருக்கிற உறவு. இப்போ கவனிங்க, அவ போக மாட்டேன்றா. இப்போ 15வது வசனம் படிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றால் அதற்கு ரூத், நான் உன்னை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். சொல்றா பாருங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஆமென். ரூத்துக்காக கையை தட்டலாமா? இந்த காலத்தில் இப்படி மருமகள் இருப்பாங்களா? புருஷன் இருக்கும் பொழுதே மாமியாரை ஏடா கூடமாக பேசுகிற மருமகள்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த யுகத்தில் புருஷனும் கிடையாது. அழகான பொண்ணு, சக்கச்சவேன்னு அழகு, பேரழகின்னு வச்சுங்க. இவ்வளோ கிழவி. இந்த கிழவி இஸ்ரேல் தேசத்துக்கு போய் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இவளுக்கு நிலலாம் இருக்குது. ஆனாலும் இவளுக்கு என்ன தெரியும் ரூத்துக்கு? ஆனால் இவ சொல்கிறா, உங்கள் வீடு தான் என் வீடு. நீங்கள் தெருவில் படுத்தா கூட நான் தெருவில் படுத்துக்குவேன். நீங்கள் பிச்சை எடுத்து சாப்பிடுவீங்களா? நான் உங்கள் கூட நான் பிச்சை எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? சாப்பாடு போடுறேன். உங்கள் ஜனம் தான் என் ஜனம். உங்கள் கடவுள் தான் என் கடவுள். உங்களுக்கும் எனக்கும் நடுவில் எந்த பிரிவினையும் வரக்கூடாது. மரணம் தவிர நம்ம 2 பேரையும் எதுவுமே பிரிக்கக்கூடாது. உறுதியான அன்பு. யார் மேலே? மாமியார் மேலே. இது எதை தெரியுமா குறிக்குது? அவள் எந்த நாட்டு காரி தெரியுமா? எந்த நாட்டை உடையவள் தெரியுமா? மோவாப் என்று சொல்லப்படுகிற தேசத்துக்கு சொந்தமானவள். அவள் மோவாப் தேசத்தையே தூக்கி எறிந்தாள். கையை தட்டுவோமா? யாருன்னா பிறந்த இடத்த தூக்கி எறிவாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிற 10 வருஷம் ஆனாலும் அப்பா விட்டு பெருமையை அம்மா விட்டு பெருமையை தம்மட்ட அடிக்கிற யுகத்தில் கவனிங்க, இந்த மோவாப் தேசத்தின் பெண்மணியாகிய இந்த ரூத் தன்னுடைய சொந்த வீட்டை மறந்தாள், சொந்த தகப்பன் தேசத்தை மறந்தாள், இனத்தை மறந்தாள், தூக்கி எறிந்தாள். மாமியாரை பார்த்து சொல்லுகிறாள், உன் ஜனம் என் ஜனம், உன் தெய்வம் என் தெய்வம். உங்களுக்கு எனக்கு இடையில மரணம் வந்தால் ஒழிய உங்களை என்னை எதுவுமே பிரிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவள் தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறிந்தாள். எப்பவுமே மோவாப் என்னுடைய சமூகத்துக்கு வரவே கூடாதுன்னு தேவன் அருவருத்த ஒரு தேசம். சரிங்களா? அப்படிப்பட்ட தேசத்தை அவள் தூக்கி எறிந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தவளை கர்த்தர் ஆசீர்வதித்து போவாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு செல்வ சீமானை கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அட்டவணையில் கவனிங்க, ரூத் இணையபடிக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. சும்மா இல்லைங்க, நாம் தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறிவோமானால் செய்ய வேண்டிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அப்போ மோவாப் எதை குறிக்கிறது என்றால் கவனிங்க, மோவாப்னாலே கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஆகவே அருவருப்பானவைகள் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரக்கூடாது. கவனிங்க, உலகம் தேவனுக்கு விரோதமான பகை. எத்தனை பேர் ஆமாங்கன்னு ஒத்துக்கிறீங்க? உலகத்தையே நேசிச்சுக்கின்னு ஆண்டவரையும் நேசிக்க முடியாது. ஒரே உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. ஒரே உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. 2 குதிரையில் 2 காலை வச்சுக்கின்னு ஹேக் ஹேக் அப்படின்னு ஓட்ட முடியுமா? சாவு தான் வரும்.
கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த குதிரை மேலே ஒரு காலு, இந்த குதிரை மேலே ஒரு காலு வச்சுக்கின்னு ஓட்ட முடியுமா? முடியாது. அதுபோல கவனிங்க, எனக்கு ஆண்டவரம் வேணும். அருவருப்பான இந்த உலகத்தில் இருக்கிற காட்சிகள், உலகத்தில் அவன் கட்டி வச்சிருக்கிற மாதிரியே நானும் கட்டுவேன், அவன் வாழ்ற மாதிரியே நானும் வாழ்வேன்னா உலகத்தின் பின்னாடி போ. அல்லேலூயா. இப்போ கவனிங்க, சிஷ்யர்கள் ஓடி வராங்க. ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய கடினமான உபதேசத்தை கேட்டு எல்லாரும் போறாங்க. கர்த்தர் அடுத்தது என்ன தெரியுமா கேட்கிறாரு? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? ஐயோ, அடிமை வண்டியிலேயே கை வைக்கிறாரு. ஆண்டவரே உம்மை விட்ட எங்களுக்கு வேற யாரு? நித்திய ஜீவன் தருகிற வார்த்தை உம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலக அருவருப்பு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட நீ பயப்படாத, ஸ்தோத்திரம். இன்னைக்கு கண்ணை முன்னா கூட நீ மறுமையில போனா நீதான் ராஜா வீட்டு பிள்ளை, நீதான் ராஜா வீட்டு மகன். நீ அங்க இளவரசி மாதிரி ஆண்டவனை கனம் பண்ணுவா. இங்க எனக்கு வீடு இல்லை, இங்க எனக்கு சரியான வாழ்க்கை இல்லை, இங்க எனக்கு கஷ்டம், இங்க எனக்கு மன உளைச்சல், இங்க எனக்கு அது, இங்க எனக்கு இது ஐயோ எனக்கு பிடிக்கல, எனக்கு போராட்டம் இல்லம்மா. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உன்னை ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி அப்படி தூக்கி உட்கார வைப்பாரு, அந்த ரூத்தை போல. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? அப்போ உங்க உள்ளத்துல ஏதாவது அருவருப்பு வந்து ஒட்டிக்கின்னு இருக்குதா? உலக ஆசைகள், உலக சிநேகம், கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் உள்ளத்தில் ஒட்டி கொண்டிருந்தால் அது கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உடனே பிடுங்கி தூக்கி எறிந்து விடுங்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய மகன், நான் உமக்கு உத்தமமாய் ஓட விரும்புகிறேன். நம்ம எல்லாரையும் கர்த்தர் பிரித்தெடுத்தார். பைபிள் சொல்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். அல்லேலூயா. நீங்கள நான் அவருடைய சொந்த ஜனம். ஆமென், ஆமென். ஆமா. ஆகவே இந்த வெறி உள்ள வரக்கூடாது. அது கர்த்தருக்கான அருவருப்பு. ஆமென். ஒரு வெறி வந்துச்சு. யாருக்கு? சவுலுக்கு வெறி வந்து ஜனங்க வணங்குறாங்க, நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு கிறிஸ்துவை வணங்குறாங்களான்னு சொல்லி ஒரு வெறித்தனமாக அவன் புறப்பட்டான். தமஸ்கு வீதியில் ஆண்டவர் அவனுக்கு சாட்சி கொடுத்தார், கண்ணு போச்சு. ஆண்டவர் அவனுக்கு காட்சி கொடுத்தார், சவுலுக்கு கண்ணு போச்சு. கண்ணு தெரியாதவனா விழுந்தான். ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிறாயே அந்த இயேசுவே நான் தான். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? உடனே எரிஞ்சாம தெரியுங்களா தன்னுடைய வெறிய. இந்த கிறிஸ்துவை கும்பிட்றவங்கெல்லாம் ஒரு வழி பண்ணிறன்னு சொல்லி ஒரு 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 கோபத்தோடு கூட ஒரு மூர்க்கத்தோடு போனானே. ஆண்டவரை சந்தித்த உடனே அவன் கேட்குற அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா. ஐயோ ஆண்டவரே எனக்கு கண்டு கொடுங்க அதெல்லாம் கேட்கல. உடனே முள்ளில் உதைக்கிறது கடினமாமே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். கர்த்தருடைய வார்த்தை வந்தவனே நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். ஹல்லேலூயா. எரிஞ்சிட்டான் எல்லாத்தையும். அந்த உலக அந்த பக்தி வைராக்கியம்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் பக்தி வைராக்கியத்தில் எரிஞ்சிட்டு இப்போ கிருபையை சார்ந்து கொண்டான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். போ, உன்னை புற ஜாதிகளுக்கு ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றுவேன். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்தார். ஆமென். எரிய வேண்டியதை எரிந்தான். வெறி சில பேருக்கு, வெறி சில பேருக்கு பயங்கரமான ஆக்ரோஷம், கோபம். குடும்பத்தில் நிம்மதியே இராது, சமாதானமே இராது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுற பிரசங்கம். ஏன்னா புது மாதம் வருது, சுத்திகரித்து கொள்வோம். ஆமென், ஆமென். அதே கதையா கேட்டுட்டு பழைய குருடி கதவை திறடி வேண்டாம், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு அன்பு இருக்குமானால் மாமியார் மேலே ரூத்து சொந்த நாட்டையே தூக்கி எறிந்தாள், சொந்த தேசத்தையே தூக்கி எறிந்தாள். அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. தூக்கி எறிந்து மாமியார் பின்னாடி வந்தா, கர்த்தர் அதை பார்த்தா. கவனிங்க,
இஸ்ரவேலிலேயே செல்வ சீமானாய் இருந்த போவாசை கணவனாக கொடுத்தார். கைத்தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஆண்டவருக்காக அவருக்கு பிடிக்காத ஒன்று நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் அவருக்காக இது வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் தூக்கி எறிந்து பாருங்க, இதிலும் சிறப்பானதை கர்த்தர் உங்களுக்கு தருவா, கொடுப்பா. அல்லேலூயா. அப்போ மோவாப்னா அருவருப்பு. இந்த உலகத்தில் நடக்கிற பார்க்குற எல்லாமே அருவருப்பு தான். உலகத்தான் எப்படின்னா வாழட்டும், எப்படி எதனா செய்யட்டும், நம்ம மனசுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே அது வரக்கூடாது. விக்கிரக ஆராதனைகள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஆமென், ஆமென். உலகத்தான் செய்கிற அந்த சமாச்சாரங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இயேசுக்காக வாழ வேண்டும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை படித்து நான் முடிக்க விரும்புகிறேன். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று, அண்டர்லைன் பண்ணுங்க, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென். இப்போ சம்பவம் என்னன்னா, தானியேல் பாபிலோன் என்கிற பயங்கர பாவம் நிறைந்த ஒரு நாட்டுக்குள்ளே கொண்டு போகப்பட்டு அங்கே அவனுக்கு அந்த நாட்டு மொழியை கற்றுக் கொடுத்து அந்த அரசாங்கத்தில் வேலை செய்யும்படிக்கு அவனுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இப்போ கவனிங்க, அந்த மாதிரி அவன் வளர்க்கப்படுகிறான். ஆனாலும் கவனிங்க, அவன் உள்ளத்தில் தேவனுக்கான வைராக்கியம், தேவன் மேலே வைத்த அன்பு. அவன் சொல்கிறான், கவனிங்க, ராஜா சாப்பிட்ற சாப்பாடு அங்கே இருக்கிற எல்லா அரண்மனையில் வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த சாப்பாடு முத எங்கே படைச்சிட்டு வருவாங்கன்னா, விக்கிரங்களுக்கு படைச்சிட்டு கொண்டு வந்து வைப்பாங்க. அதை தான் ராஜாலாம் சாப்பிடுவார், இவங்களும் சாப்பிட்ணும். அப்போது கவனிங்க, இவன் அது பயங்கரமான போஜனம். அதாவது கவனிங்க, இப்போ நம்மளுக்கு மட்டன் பிரியாணி அப்படின்னா எச்சி ஊறும் இல்லையா, எது பிடிச்ச உணவோ அது நினச்ச உடனே அதை சாப்பிடணுன்னு ஆசை வரும் இல்லையா, அதை விட வெயிட்டான சாப்பாடு ராஜா சாப்பிடுவார். அப்போது கவனிங்க, ராஜா சாப்பிட்ற சாப்பாட்டை அவன் சாப்பிட விரும்பாதபடிக்கு, அவன் தன்னை அது தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா, ஆமென். அப்போனா கவனிங்க, இந்த ராஜாவின் உச்சிதமான போஜனத்தை தூக்கி எறிந்தான். ராஜாவின் உச்சிதமான போஜனம். இப்போது கவனிங்க, நமக்கு ஒரு சாப்பாட்டில் கறி துண்டு கிடைக்கலனாவே என்ன பண்ணுவோம், சண்டை போடுற இந்த யுகத்தில். ஒரு கல்யாண விருந்துக்கு போகிறோம், எல்லார் சாப்பாட்லேயும் நல்ல பீஸ் இருக்குது, நம்ம சாப்பாட்டில் பீஸ் இல்லைன்னா ஏய் வேணாங்க, என்ன பார்த்து போறியாண்ணா, பீஸை போடு அப்படின்று சொல்கிற இந்த யுகத்தில் கவனிங்க, நல்ல சாப்பாடு கிடைக்குது. அதுவும் கவனிங்க, ராஜா சாப்பிட்ற சாப்பாடுனா எப்படி இருக்கும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பயங்கரமான சாப்பாடு. அந்த சாப்பாடையே தூக்கி எறிந்தான். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இது என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய உதட்டுகளால் அல்ல, தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணினானா. அல்லேலூயா, ஆமென். இப்போ அதனுடைய விளைவு என்னன்னா, 15வது வசனம் படிங்க. அது 15வது வசனம். 10 நாள் சென்ற பின்பு, இந்த மாதிரி 10 நாள் மற்றவங்களாம் நல்லா வெயிட்டாக கட்டுன்னு கட்டுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. இவனும் அதை சாப்பிடாம வெறும் பச்சை காய்கறியை சாப்பிட்றான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. கையை தட்டி தானியேலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய இதயத்தில் ஆண்டவருக்காக ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆமென். இந்த உலகம் நமக்கு உச்சிதமான போஜனத்தை காட்டும். அந்த போஜனம் பாவமாக இருக்கலாம், அந்த போஜனம் இச்சையாக இருக்கலாம், அந்த போஜனம் தெரியாது எதுவோ காட்டுவான். வா ஸ்தோத்திரம், இது எனக்கு ஆகாது, இது எனக்கு தேவையில்லை. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எத்தனை பேரால் இருதயத்தில் தீர்மானம் பண்ண முடியும்?
அசால்ட்டாக தூக்கி எறிஞ்சான் பாருங்க. நம்மள அந்த கவுந்துருவோம். ராஜா சாப்பிட்ற சாப்பாடு நான் சாப்பிட்றேன்னா எவ்வளோ கௌரவம் வெளியே சொல்லிக்கலாம் இல்லையா? நான் முதலமைச்சர் கூட உட்காந்து சாப்பிட்டேன்டா. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுற காலம் இது, இன்ஸ்டாவில் போடுற காலம் இது. அப்போ ராஜா சாப்பிட்ற சாப்பாடு அவனுக்கு வருது. அதை அவன் எனக்கு வேண்டான்னு கையை எடுத்து கும்பிடுறான். எனக்கு இந்த சாப்பாடுலாம் வேணாம், நான் வெறும் பச்சை காய்கறியே சாப்பிட்றேன், அது எனக்கு போதும். ஆனால் அதிகாரிகள் சொல்கிறாங்க, இல்லை நான் மற்றவங்களாம் சூப்பராக சாப்பிட்டு நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க, அவ்வளோதான் நீ இழைச்சி போயிடுவ. ராஜா இதை பார்த்தான்னா அவ்வளவுதான். அவன் வேண்டிக் கொள்கிறான், 10 நாள் டைம் கொடுங்க, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அப்போ பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவருக்கு ஒரு அர்ப்பணத்தை கொடுத்து அந்த 10 நாள் ராஜாவின் போஜனத்தை சாப்பிடாமல் பச்சை காய்கறியை சாப்பிட்டு அவன் தெய்வத்தை வழிபட ஆரம்பிச்சான். கவனிங்க, மற்றவங்களை பார்க்கலாம் இவன் முகம் பிரகாசமாய் மாறியது. ஆமென். இவன் முகத்தில் தேவ கலை இருந்தது. அவனை அதிகாரிகளை மிரண்டு போயிட்டாங்க. அவன் நினச்சிருப்பாங்க இவன் கும்புற தெய்வம் இவனை கைவில்ல, கூடவே இருக்கிறாரு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆகவே நீங்க எடுக்கிற தீர்மானத்தில் தான் உங்க ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். ஆண்டவருக்காக எதெல்லாம் விட்டு கொடுக்க போறீங்க? ஆண்டவருக்கு எது பிடிச்சதோ அதை தான் நான் செய்ய போறேன். ஆண்டவருக்கு பிடிக்காதத இனி நான் செய்ய மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அப்படி தீர்மானம் எடுத்து நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் குறையில்லாத ஒரு ஜீவியத்தை வாழ தேவன் உதவி செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும்படிக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். இந்த தானியேல் கவனிங்க, அந்த ராஜாவின் போஜனத்தை தூக்கி எறிந்தபடினால அந்த 127 நாட்டுக்கும் தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தார். தானியேலின் தேவன் நம்முடைய தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். தானியேலுக்காக உயிர் தரவில்லை, உனக்காக எனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை கொடுத்த இயேசுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த பைபிள் சொல்லி இருக்கிற எல்லாம் நாம நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே நான் 7 காரியங்கள் எழுதி கொண்டு வந்தேன், 4 தான் சொல்ல முடிந்தது. தூக்கி எறியப்பட வேண்டியவைகள். உங்கள் உள்ளத்தில் என்னென்னலாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்குதோ அது உங்களுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். கட்டாயம் அவர் உணர்த்துவார். அதை தூக்கி எறிந்து இனி இந்த காரியம் எனக்கு வேண்டாம், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த அருவருப்பு எனக்கு வேண்டாம், இந்த அசுத்தம் எனக்கு வேண்டாம், இனி நான் வாழப்போகிற வாழ்க்கை என்னுடைய ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் மேன்மேலும் பலப்பட தேவன் உதவி செய்வார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே, அறிவு கெட்ட பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் அறிவு
கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை அது தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை அது தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கின்றே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. தகப்பனே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எரித்தொழுவோ எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எரித்தொழுவோ எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை. தகப்பனீர் தாங்குகின்றீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒரு அர்ப்பணிப்போடு கூட எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எல்லாரும் சொல்லலாமா?